கோமாளி வணக்கம், அல்லது பழக்கம், பழக்கத்திலிருந்து மறக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு உறக்கம். நாடகத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உள்ளூரை சேர்ந்த ட்ரம்செட் பெரியசாமி அவர்கள் அவர் கலைக்குழு சார்பில் வணக்கம் தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தை காண வந்து 10 கோடி உள்ளவர்களுக்கும் மற்றும் அன்பு உள்ளதார்களுக்கும் எங்களது மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெரியசாமி பழனிசாமி நாடக குழு சார்பிலே வணக்கம் வணக்கம் வணக்கம். கோமாளி வணக்கம், அதுகளை பழக்கம், பழக்கத்திலும் மறப்பது உங்களுக்கு எல்லாம் ஒரு உறக்கம், உறக்கத்திலும் மறப்பது எங்களுக்கு எல்லாம் சுணக்கம் சுணக்கமா இருந்தாலும் உறக்கமா இருந்தாலும் விடிய காலை நமக்கெல்லாம் தேவர் ரொக்கம். செல்வா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கே திரும்ப பண்ணிருக்காங்க. பணம் பந்தியில குலம் குப்பை இருக்காங்க, காசை முன்னுக்கு வச்சா கடவுளை கொண்டே பின்னுக்கு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காசு பணம் இருந்தாங்க நாடு நம்ம மதிக்கும். காசு பணம் எல்லாம் கலந்து கூட எட்டு இருக்கிற காலத்து காசு சொல்லிருக்காங்க. அனைத்து உணர்களையும் வருகின்ற வரவேற்று பெரியசாமி பழனிசாமி நாடக கலைக்குழு சார்பிலே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் வாலி பேரு ப்ளீஸ்ண்ணே. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ. ஹலோ செல்வா, எம்பிட்டு கூட்டம் பார்த்தியாடா நம்ம ஊர்ல நெச்சூர்ல நாடகம் பார்க்குற கூட்டமெல்லாம் எவ்வளவோ பெரிய கொள்ள கூட்டமெல்லாம் நாடகம் பார்க்குறான். கொள்ள கூட்டம்னா நம்ம நாடகத்தை விடிய மாதிரி கொள்ளை கொண்டு போக கூட்டமெல்லாம் உட்காந்துருக்காங்கடா. நம்ம கலை மனசை வந்து கொள்ளை கொண்டு போக கூட்டமெல்லாம் நாடகம் பார்க்குறாங்க. உள்ளம் கவர்கள். ஆமா, உட்காருமா உட்காருமா. என்னை பார்த்தா ஆத்தா ராமாயக்கா மூக்காயக்கா சிறுபாயக்கா பொன்னமக்கா, என்னை பார்த்தா சாமிகளா சும்மா எல்லாம் சும்மா கலகலகல்னு மல்லிகை பூத்த மாதிரி இருக்கு ஐயா. நாங்களாம் ஒரே பக்கம் 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்க மாப்பிள்ள. அதனால ஆமா குளத்து வேலைக்கு போறோம்ல, அதனால எல்லாமே தெரியும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கூட்டமும் கொஞ்சம் ஒரு முன்னாடி வந்து உட்காந்து நாடகம் பார்த்தா பரவாயில்ல, இருக்கிற பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லப்பா, நம்ம முகரை பார்க்கத்தான் ஊர்ல வரிப்பணம் போட்டு 40,000 ரூபாய்க்கு நாடகம் பேசியிருக்காரு பழனிசாமி பெரியசாமி 2 பேருமே. சும்மா ரொம்ப இல்லடா, 40,000க்கு நாடகம் பேசியிருக்காங்க. அருமையான சாப்பாடு போட்டு நம்மளை கூட்டிருக்காங்க. நம்ம முகரை அவங்கள விடிய பார்த்தே ஆகணும். அது வந்து பாம்பளம் கொடுத்த வரப்பிரசாதம், அதை வந்து மாற்ற முடியாது கேட்டுக்கொண்டு அனைத்து உலகை வருகின்ற கலைக்குழு சார்பிலே அக்கா வாக்கா ராமாக்கா போ 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 சார் போ போ. ஆமாம் ஆமாம், ஆள் தொடங்க மாட்டேங்குது. எங்கே உட்காரலாம் நம்ம கும்பலில், எங்கே உட்காந்துருக்கு நம்ம சொந்த பந்தமெல்லாம் எங்கே இருக்குது தெரியல. புள்ள குட்டிலாம் அப்படி போட்டு அது தொலைவிட்டு போகுது பாவம். உட்கார் 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 சார். கருவாச்சி கருவாச்சி ஜடமட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்போ காதல் வந்து புது உடமே ஆயாச்சு. இப்போ காதல் வந்து புது உடமே ஆயாச்சு. கருவாச்சி கருவாச்சி ஜாடமாட பார்வையாடு காதல் வந்து உருவாச்சு. கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்ப காதல் வந்து புது உடமே ஆயாச்சு. கருவாச்சி என்ன பேரு கட்டெடுப்பு கருப்புட்டா, கிட்ட வந்து குடையிலேயே வந்து வெளி கருப்புட்டா. முச்சமரு காலமாக மஞ்சு விரட்டு கருப்புட்டா, எத்தக தூரத்திலே போடு கருப்புட்டா. கருப்பு
வந்து உருவாச்சு. கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் தோலத்தை வெளுத்து கரிசமங்கு கருப்பு தான். கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் தோலத்தை வெளுத்து கரிசமங்கு கருப்பு தான். கருவேலா பரத பாடு கத்து உயிர் கருப்பு தான் கார்வேக கூடிருச்சு அம்மாவாச கருப்பு தான். அம்மா உனக்கு பிறந்த உறவே வாடாதே ஓ பேச்சு சிறப்புதா, உறவே வாடாதே ஓ பேச்சு சிறப்புதா. கருவாச்சி கருவாச்சி மாட பார்வையால் வந்து உருவாச்சு. பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புதா, வெள்ளாடு பேரு வச்சா சொந்த பால் கருப்புதா. கொஞ்சம் கிழமை வாய் சிரிச்சா சொந்த பல்லு கருப்புதா, மூக்கு மேல நுடி வச்சோம் அது ஒரு கருப்புதா. கருவாச்சி கருவாச்சி போட்டாதமான பார்வையால் காதல் வந்து உருவாச்சு. கண்ணாலே சொல்வதெல்லா என்னாச்சு, கண்ணாலே சொல்வதெல்லா என்னாச்சு, இப்ப காதல் வந்து ஒரு உணவே ஆகாது. கருவாச்சி அன்புள்ள உணர்ச்சி குடும்பங்களுக்கும் அறிமுக தயவுகளுக்கும் வரும் கால மாறிகளுக்கும் எதிர்கால செயல்களுக்கும் நமது ஊர் மதமது நம்மள குடிகாட்டு வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாம்பாளம்மன் திருவிழா போயிட்டு இவரக வரையில் அற்புதமான வரையில் சிங்கார கலைஞர்கள், அதாவது தப்பு சென்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தப்பு சென்று புகழ்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரிய சுவாமி அவர் மட்டுமில்லாமல் அவர் வைகுலமாகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏ பழனிசாமி நாடக கலைக்குழு சார்பில் நெஞ்சாக நன்றி எடுத்துக் கொண்டு இந்த பாம்பலம்மன் திருவிழா முன்னிட்டு விழா கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கே நடக்கப்பட்டது ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடக சிறப்பாக இருக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்க வருகிறார் சென்னை தேவ நாட்டு தென்னமநாட்டில் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களை திண்டுக்கலை சேர்ந்த பிபி கண்ணப்பன் அவர்கள் இந்த நாடகத்தில் வேலன் வேலன் விட்டலை காத்துக் கொண்டிருக்கிறார். இசை கேட்டால் துதி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் நிலையாடும். இசையில் நிலம் உருவாகும், இசையில் நிலம் உருவாகும். அது முன்பு இந்த நாடகத்தில் இசைக்கான குயில் கோயில மாறி இசைப்பிரிந்த புகழ்படி பாடி வரக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த முருகவதி அவர்கள் இந்த நாடகத்தில் வள்ளி நாயகனை காத்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு ராக மாளிகை, நீ ஒரு ராக மாளிகை, உனைந்தோயன் காதல் மாளிகை, நீ ஒரு ராக மாளிகை. வலே வலே வலே. அது போலவே இந்த நாடகத்தை மதிப்புக்கு மரியாதைக்குரிய கானப்பிரியன் கலகப்பிரியன் கான போட்டி பாடி வரக்கூடிய புதுக்கோட்டை சேர்ந்த கலை பாபு அவர்கள் இந்த நாடகத்தில் நாரதனை காத்துக் கொண்டிருக்கிறார். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தோ, தேவாமிர்தோ. நாராயணா என்னும் பாராயணம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த நாடகத்தில் அருமணி சக்கரவர்த்தி அருமணி சென்ற புகழ்படி பாடி வரக்கூடிய அரை மணி நேரத்தில் 64 ராகத்தை சொல்லி சொல்லி பாடக்கூடிய ஒரே ராஜ நடிகருமாகிய
மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகரும் கூட அருமணி சக்கரவர்த்தியும் கூட மதுரை சேர்ந்த KP துரைராஜ் அவர்கள் இந்த நாடகத்தில் ஹார்மோனியம் பின்மாற்றி ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம் நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம் அடுத்தவன் நாளை நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குரலை தந்தான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குரலை தந்தான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் புதன் பிறந்து போதனை தந்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் சங்கடம் பிறந்து நாடகம் தந்தான் நடிகருக்கு சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு கேள்விக்கு கேள்வி 1000 இருக்குது சுபதினம் அடுத்தவன் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் பலே 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 இந்த நாடகத்தில் கோடையில் குமரன் மிருதக சக்கரவர்த்தி வெற்றி பெற்று கொண்டு கொண்டிருக்கும் கருவூர் சங்கத்தில் மெஜஸ்டிக் முதல்வன்ற புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாப்பிளை சண்முகம் அவர்கள் இந்த நாடகத்தில் மிருதகம் டெவலப்மெண்ட் தமிழ வாசிப்பார்.
காரணம் பொறுத்த கூட கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. பலே பலே. ஏன்னா இந்த கலைகளுக்கு இந்த உற்சாகம் இருந்தால் நல்லா வெடிக்க வரைக்கும் அவரும் ஓயா வாசிப்பாரு. ஆமா ஆமா, அவர் வேலை அடிச்சா கிடப்பாருல்ல. அது உடனே அவர் பக்கம் மேடம் வந்து விடியமறை ஆறு வாசம் கொடுக்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு மகனமாகிய செல்வகுமார் அவர்கள் விடியமறை ஆறு பேங்கோஸ் கல்யாணமே ஆகாம இருக்குது. ஆமா, ஏன் தெரியுமா? இந்த தோலை போட்டு இந்த குத்து குத்துறீங்கன்னா மனுஷன் தோல் கழிச்சு என்ன குத்து குத்துவீங்க அப்படியே சொல்ற ரசிப்பா. ஆமா, பரவாயில்லப்பா, அருமையான வாத்தியம். ஏன்னா இசை என்பது வந்து ஒரு பெரிய மதம் கொண்ட யானை. அந்த மதம் கொண்ட யானை அடக்கதான் சும்மா சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த 10 விரலுக்குள்ள இவ்வளவு இசையெல்லாம் அடங்கின்னு சொன்னா பெரிய ஒரு நாம செஞ்ச புண்ணியம். அருமையா அருமை அருமை, நீங்க பொழைச்சுக்குவீங்க. கமலை வேணா விட்டு உனக்கு நல்லா பொருத்தமான படம் இருக்காது. அது போலவே இந்நாடகத்தை மதிப்புக்க மரியாதை கூடிய அன்பு தம்பி சேகர் கூடிய தாளம் வசிப்பார். பலே பலே பலே, அருமையான தாள மாஸ்டர் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் ஒரு நாடகம் வெளியே சிறப்பாக இருக்க வேண்டால் முக்கியமாக ஒளி சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கல்யாணம், காதுகுத்து, தேர் திருவிழா, பூப்பூ நீராட்டு விழா, புதுமணி பகு விழா, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி அமைந்து கொடுக்க வந்திருக்கும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆடியோ சிபிடம் கல்லுப்பட்டி. செம்பாறை கல்லுப்பட்டியா? செம்பாறை கல்லுப்பட்டி. DJ Apple.
ஊர் அறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் தேவைன்னு சொல்லுவாங்க. பேர் வாங்கின மைச்சட்டுக்கு நம்ம பாட்டை போட்டு தான் காட்டணும்னு அவசியம் இல்லை, அவர் ஆஃப் பண்ணி விட்டாரு. ஆனால் உண்மையிலுமே அருமையான மைச்சட்டுங்க. ஊருக்குள்ளே வந்து நுழையும் போதே பாட்டை போட்டி வைக்கலாம். நாங்கள் நிற்க முடியல, சும்மா அடி சத்தம் டம்மு 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 டம்முன்னு அப்பா மண்டையெல்லாம் வழி வச்சுப்பா. அந்த மாதிரி பாட்டு பரவாயில்ல, அருமையான மைச்சட்டெல்லாம் ஆடி வச்சு கேட்டுக்கொண்டு கொஞ்சம் வாடி பேத்தினேன் கொஞ்சம். அது மாதிரி சிறப்பான மைச்சட்டு நல்லா இருப்பா. எதை வேணா கேளுப்பா, உங்களுக்கு வாலி வேணா கேளுப்பா. இங்க மாதிரி உனக்கு வந்து வாலியும் விடிய வரைக்கும் எப்படி வேணும், எது கேட்டாலும் வாங்கி தருவார்ல. எது கேட்டாலும் வாங்கி வரோம். அதுக்காக சரக்கே வர பண்ணிருக்காரு. ஏடா சாரா விட்டுருக்காரு அவரு. அப்படின்னாப்பா உனக்கு வாசிப்புக்கு என்ன தேவையோ மைக் உனக்கு எப்படி இருக்கணுமோ போற விடிய வரைக்கும் அப்படி கேட்டு வாங்கிக்க. ஆமா ஒண்ணு பண்ண நான் ஒரு ஆள் இருக்க வரைக்கும் யாரையும் சோற விட மாட்டேன். நான் கேட்டு வாங்கி கொடுத்தா இருப்பேன் எல்லாத்துக்குமே. ஆமா அது போலவே என் நாடகத்தில் சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடு, எந்த ஒரு குறையும் இல்லை. கூத்தாடி சோறு போட்டா கோடி புண்ணியம் கூடும். நாடக நடிகனுக்கு சோறு போட்ட அனுபவம் நச்சலூர்ல மதுரை பாட்டிமணி ஹோட்டல் அருமையான சாப்பாடு, நல்ல ஒரு ஏற்பாடு. கோழி குழம்பு, ரசம், சாம்பார், மோர், ஆம்லேட்டு, அருமையான சாப்பாடு, நல்ல ஒரு ஏற்பாடு. இப்படிதான் செல்வா நாங்க வெள்ளை கோயில் பக்கம் போன வருஷம் நாடகத்துக்கு போயிருக்கோம். நம்ம கரூர் மாவட்டம் வெள்ளை கோயில் பக்கம் நாடகத்துக்கு போயிருக்கோம். அங்க போன உடனே என்ன ஆகி போச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் சீன் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்குள்ள போன மணி 10 ஆகி போச்சு. நம்ம தான் முதல் பேசக்காரனாச்சே, நம்ம தானே முதல் வரணும். சரி நம்ம ஊர் சோத்துட்டு வந்துடலாம்ல அப்படி உடனே நேரம் ஒரு வீட்டை போய் பார்த்தா வீட்டுல கும்பல உட்காந்துட்டாங்க. ஐயா நாடக சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி இந்த வீடு தான் பாப்பினாரு. ஒரு வயசான பெரிய மனுஷன் முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்தாரு. அவன்கிட்ட போய் ஐயா நாடகத்துக்கு சாப்பாடு கிட்ட தம்பி நாடகம் வந்துட்டாங்களா? இல்ல வந்துட்டாங்க ஐயா. அப்படி இந்த வீடியோ சாமி சாப்பாடு போய் சாப்பிட அப்படின்னாரு. உள்ள நுழைஞ்ச பாரு. அப்ப தேவை என்ன சொல்றாருன்னா கண்ட நாயெல்லாம் திங்குது, நீங்க திங்கிறது என்ன போங்க அப்படின்னு பாரு. அந்த சோத திங்க மனசு வருமானா? மனசு வருமானு கேட்டேன். அந்த மாதிரி நம்ம நட்சத்திரம் யாருமே நம்ம சொல்லாம நாடகக்காரர்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்து சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்து அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையினார் தப்பு சென்ற பெரியசாமி கலைக்கோள் சார்பிலே நெஞ்சாத மனதை தெரிந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தில் ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரை புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மன்னார்குடியை சேர்ந்து போதுமணி அவர்கள் டான்ஸ் கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளனை கூட்டமடி குள்ளனை கூட்டத்திலே புள்ளிமா நிக்குதடி கண்ணி வச்சு மழை விரிச்சா சின்னமான் சிக்குமடி பம்பை உடுக்கை கொட்டி ஆடும் தாரை கட்டி தாடுகையோ கேட்டு நீ அஞ்சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கொட்டி அறிவந்தோடு கட்டி தங்கரத போலே ஆடும் தாரை கட்டி தாடுகையோ கேட்டு நீ அஞ்சாரம் சொல்லி. பலே பலே பலே. இந்த நாடகத்தில் அடியன் சின்னவன் பொடியவன் சேர்ந்து கலை உலக மருதவன் கருவூரை சேர்ந்து சுப்புராமாஜி நான் விடிய வரை உங்க முன்னால் கோமாளி பல வேடைகள் அடிய காத்து கொண்டு கேட்டுக்கொண்டு மாமா எல்லாத்துக்கும் ஒரு பெருமையா பாட்டு பாடுனீங்க. எனக்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுங்க மாமா. பாடுங்க. வந்தாரையா வந்தாரையா ராஜாங்க உண்மையிலுமே மாமா கோமாளி பேரை சொன்ன உடனே நீங்க கோமாளி வாத்தி பாடுறாளுன்னு நீங்க மட்டும்தான் இல்ல மாப்பிள்ள. ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த கோமாளி வேஷம் போட்டது முத யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு போட்ட கோமாளி வேஷத்தை இப்ப நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க எல்லாம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சமம் அப்படின்றப்ப உங்களை கொண்டு போய் புதைக்கிற மாதிரி பாடலாமா? கண்டிப்பா பாடக்கூடாது மாமா. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளு கரூர்ல அப்பா ராமசாமி தீத்தாம ராமசாமி 2 பேருமே சேர்ந்து நீங்க 2 பேர் மட்டும்தான் பப்புன்னா ஒரு மரியாதை கூட பாட போய் நீங்க 2 பேர் மட்டும்தான் மாப்பிள்ள. இன்னொரு விஷயம் அவங்க வெறும் பிட்டிக்காரவங்க. ஆமா நானு நீங்க வந்து ராஜா நடிகர் நடிகை. ஆமா அதனால வந்து எல்லா விஷயம் தெரியும். நடிகனுடைய கஷ்டம் நடிகனுக்கு தான் தெரியும். உண்மை உண்மை உண்மை. அருமையான ஒரு பாடல் எடுத்துட்டு அண்ணன் தம்பி செல்வா
அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் காலங்கள் ரொம்ப கம்ப்யூட்டர் காம போயிட்டு இருக்குப்பா. எப்படி? ஏன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படி சொல்ல போனா, மனிதனுக்கு முக்கியமா உயிர் வாழ்றது தாகத்துக்கு தேவை தண்ணி. தண்ணி. அந்த தண்ணி இருந்தாக்க மனுஷன் உயிர் வாழ முடியும். சரி. இப்படிதான் பரியா நேதி போய் கரூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு கடையில போய் அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி 3 ரூபா விடுறா அப்படின்னாரு. ஏன்னா பச்சை தண்ணிக்கு 3 ரூபாயா? அப்படி காசை கொடுத்து வாங்கி குடிச்சேன். குடிச்ச உடனே என்ன பிரச்சனை, போய் ஒண்ணு கிடைக்கல, ஒண்ணு கிடைச்சு கக்கூஸ் சொல்லி வெளியே வந்த மாதிரி. அப்பதான் வெளியில உட்காந்துருக்க தம்பி 10 ரூபா கொடுத்து வெளியே போனா அப்படின்னு. கக்கூஸ் குத்தகைக்கிட்ட சும்மா விட்டுவானா, அவனுக்கு தேவை காசு. அப்பதானா யோசனை பண்ணி பார்த்தேன், ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்றது தாகத்துக்கு தேவை தண்ணி. அதுக்கு 3 ரூபா, கீழே சும்மா வருதுக்கு 10 ரூபாயா? எப்படி காலம் கெட்டு போச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிதான் பாருங்க, நாங்க வருக போன வாரம் பாருங்க மதுரை பக்கம் நாடகம் போயிட்டு பைபாஸ் ரோட்ல வந்துகிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம வேன் டிரைவர் அண்ணன் ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவரு ஒரு டீ கடையில் நிப்பாட்டினாரு. நிப்பாட்டின உடனே நம்ம நல்லா டீ சாப்பிடலான்னு போய் இறங்கியா. ஆனா அங்க போன உடனே அந்த டீ கடை ஒரு போர்டு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, இங்கு சுடப்படும் வடைகள் அனைத்து வடைகளுக்கும் உப்பு போடாமல் வடையை சுடப்படும், வடையை வாங்கி சாப்பிட்டா வடை உப்பு போர்டு போட்டிருக்காங்க. சரி வடை நல்லா இருக்க ஆளுக்கு வடையை புட்டு சாப்பிட்டோம்யா, அதுல உப்பு இருந்துச்சு. 2வது வடையை புட்டு பார்த்தோம்னா வடை உரம் மசுரா தாண்டா வருது, பருப்பு இல்ல. என்னையா உங்க கடை வடை உரம் மசுரா வருது, பருப்பு இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, தம்பி எனக்கு தெரியாது, இந்த வடை உரம் மஸ்ட் உள்ள போட்டிருக்காரு, அவரை போய் கேட்க அப்படின்னாரு. அப்பதான் உள்ள போய் பாக்குற செல்வா, அவருக்கு இது வரல ஒத்த கை இல்ல. இவர் என்ன பண்ண விடுது, மாவை ஊட்ட விடுது, சப்பு நம்பிக்கை நமக்கு போட்ட விடுது, மாவை ஊட்ட விடு, சப்பு நம்பிக்கை நமக்கு போட்ட விடுது. அப்ப தாண்டா நினைச்சு பார்த்தேன், ஆனா பாவி பையில உப்பு வடை மசாலா இங்க இருக்க வருமாட்டிருக்குது. அப்படி ஒரு கடப்பக்கம் போனா அதோட வடத்தைங்கிற ஆசையை விட்டு போச்சுல்வா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிதான் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அப்பா ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை எல்லாம் ஏங்க 10 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன்டா. 10 வருஷம். ஆமா, இவங்க போய் தவமா தவம் வருது, வர வருது, இவங்க போய் கண்டவ கோயில ஏறிருக்காங்க, கோயில் கோயிலாக ஏறிருக்காங்க. எல்லாம் ஏறி கடைசியா பாரு 10 வருஷம் கழிச்சு நான் பிறந்துட்டேன். நான் பிறந்த யோகம் பாரு, எங்க அம்மா கிட்ட 10 வயசு வரைக்கும் பால் குடிச்ச பையன் நான் ஒருத்தரா தான் இருப்பேன். 10 வயசு வரல? ஆமா. என்னடா சொல்ற? எங்க அம்மா அம்பிட்டு ஒரு உழைப்பாடுறா, ஆளை பார்த்தாலே தெரியுதுடா. அப்படி ஒண்ணு என்ன பண்றேன்னா, 10 வயசு வரைக்கும் எங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கேன். சரி. குடிச்ச உடனே என்ன போச்சுன்னா, எனக்கு வயசு 10 வயசு ஆச்சு. எனக்கு ஒரு எதிரி வந்து பிறந்துட்டேன். எதிரியா? எதிரினா என் தம்பி பிறந்துட்டேன். தம்பி பிறந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, எங்க அம்மா அவனுக்கு தான் பால் கொடுக்குது, எனக்கு பால் கொடுக்கறது இல்ல. என்ன கண்டுக்கிறது இல்ல. என்னடா நம்ம சொத்துக்கு போற ஒருத்தர் தான் வாரிசா பிறந்திருக்கோம் சொல்லி எனக்கு சந்தோஷமா இருந்தவே, இப்ப நம்ம தம்பி பிறந்த உடனே அம்மா நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஓடி இவனை கொண்டாத்த நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ஓடி யோசனை பண்ணி பார்த்தப்பா செல்வா. அப்பதான் எங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்குது, தம்பி தூங்குறேன். தம்பி எதிர்த்து சொன்ன எப்படி இருந்தாலும் அம்மாவோட போய் பால் குடிப்பானல்ல, இவன் நீ கொன்னே ஆகணும் அப்படி போட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணா, இந்த வீட்டுக்கு பின்னாடி அரளி கொட்டை எடுத்து வந்து நல்லா அரைச்சு கொண்டு எங்க அம்மா மாரில தொடச்சு வச்சு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். அரளி கொட்டையா? ஆமாடா, சாப்பிட்ட விஷம் தானே, செத்து போயிடுவான்ல, தம்பி பால் குடிப்பான் அம்மாட்ட போய் அப்படி உடனே எங்க அம்மா மாரில கொஞ்சம் தொடச்சு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டா. தூங்குன உடனே என்ன போச்சுன்னா, அதே மாதிரி விடிய காலையில் எங்க வீட்டுல நம்ம தப்பு உரிமை மேல பண்ணி கவலைப்படாதீங்க, உங்க நம்பரை பெரியசாமன் கொடுத்துட்டு வந்துருங்க. தப்பு சொல்லி நிறைய பேச வராம உங்களை தப்படி கூப்பிட்டுருவாரு. ஆமா, அதை வச்சு ஏய் தொழில்பா இல்ல கலை நம்ம வந்து என்ன பண்ண அப்புறம் போட்டு தப்பு உரிமை மேல கொளுத்துறாங்க, மைச்சர்லாம் வச்சு தாய்ச்சி எறிகிறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயி போச்சா, செத்தாடா நம்ம தம்பி அப்படி போய் வெளியே வந்து பாக்குற செல்வா, என் தம்பி வீட்டு வாசல விளையாண்டு இருக்கானா தம்பி. அப்ப செத்தது யாரு உள்ள போய் பாக்குறேன், எங்க அப்பா செத்து கிடக்குறேன். அப்ப இதனால வரல பால் குடிச்சது, அப்ப இதனால வரைக்கும் பால் குடிச்சது என் தம்பிக்கார குடிக்கல, எங்க அப்பதான் குடிச்சிருக்கேன். அப்படிப்பட்டு இந்த மாரை வந்து இன்னைக்கு காலங்கள் எவ்வளவோ கம்ப்யூட்டர் காம போயிட்டு இருக்குதியா. இப்ப எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் வந்து வேலை செய்ய ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் சிரமமே தேவையில்லை. அமெரிக்கால இருந்து ரோபோன்னு ஒரு மிஷின் ஒண்ணு வந்திருக்குது. அந்த மிஷினை வாங்கி வீட்டுல வச்சோம்னா அதே எல்லா வேலையும் பாக்கு. எல்லா வேலையும் பாக்குமா? அந்த ஒரு வேலை நம்ம தான் பாத்துக்கணும். கல்யாணம் பண்ற முண்டை ஏடா நம்ம சந்தேகத்துக்கெல்லாம் கேட்கப்படாதுப்பா. வீடு அதாவது சோறாக்க சொன்னா சோறாக்கு, தண்ணி மோக்க சொன்னா தண்ணி மோக்கு, துணி துவைக்க சொன்னா துவைக்கு, வீடு வாசல் கூட்டு சொன்னா கூட்டு. அந்த ஒரு வேலையை மாத்திரம் நம்ம பாத்துக்கணும். மிஷினை விட்டா தாங்க மாடா, கரண்ட் அது
அப்படி போட்டு இப்படிதான் பாருங்க எகிட்ட வீட்டுக்காரர் நான் வந்து பொண்டாட்டி ஒரு மிஷினை வாங்கி கொடுத்துட்டேன். சரி. கொடுத்த உடனே என்ன போச்சுன்னா, ஆனா ஒரு கெட்ட புத்தி என்ன தெரியுமா, என்ன புத்தி? அந்த மிஷினுக்கு முன்னாடி யாரு பொய் பேசினாலும் பிடிக்காது, ஓங்கி சப்புன்னு அடிச்சு விடு. ஐயா இப்படித்தான் அப்ப பொண்டாட்டில போய் எங்க மிஷின் எவ்வளவு சொல்லி பொண்டாட்டிக்கார கேட்க அதே அமெரிக்கால போய் 50,000 கொடுத்து வாங்கிட்டு சொன்னா பாரு, ஓங்கி சப்புன்னு ஒரு அடி. என்னங்க மிஷின் அடிக்குது, அடியே இந்த மிஷினுக்கு முன்னாடி பொய் பேசினா பிடிக்காது, நான் கொடுத்து 10,000 தான் சொல்லி உண்மை சொல்லிட்டேன். இவன் பையன் எகித்து விட்டு அப்பான்னு கத்திட்டு ஒடியாங்க. இன்ன வரைக்கும் எங்கடா பொண்ணு அப்பக்காரன் கேட்ட உடனே அப்பா இன்ன வரைக்கும் பக்கத்து வீட்டுல டியூஷன் படிக்க போனப்பான்னு சொல்லி பையன் சொல்ல சப்புன்னு அடிச்சு முடிச்சு. அடிச்ச உடனே டேய் மிஸ்ஸுக்கு முன்னாடி பொய் பேசினா பிடிக்காதா, ஒழுங்கா உண்மை சொல்லுவோம் அப்பா இன்ன வரைக்கும் பக்கத்து போய் விளையாண்டப்பான்னு சொல்லி இது போய் சொல்லிட்டேன். அப்ப இந்த அம்மா கம்ப்யூட்டர் கூட இது ஒரு ஆர்வ கோளாறு. ஐயோ நல்ல அப்பனுக்கு பிறந்த பிள்ளைய பாருன்னு சொன்னதுதான் போகுது, ஓடி சப்புன்னு ஒரு அடி. இதுக்கு எதுக்கு அடிக்குது இந்த பையன் இவனுக்கு பிறக்கலடா, அது சித்த கூட பிறந்திருக்காண்டா. என்னடா உங்களுக்கு விளக்க சொல்லி நமக்கு வயசாயிர மாட்டேங்குது. கதை நல்லா விடுறாப்பா. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம ஊர்ல வந்து பாம்பலம்மன் திருவிழாவுக்கு கெடா வெட்டல எல்லாம் வச்சிருப்பாங்க. கெடா வெட்டு நடத்தா சரி ரொம்ப பயமா இருக்குதுடா. ஏன்னா ஏன் சொந்த வந்த மாம மச்ச எல்லாருமே ஆந்திரா திருப்பதி அங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க, நம்ம கெடா வெட்டு போலாம் அப்படி போட்டு நான் பாடுற கெடா வரி அடித்த பையன் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா போயிட்டேன். ஆமா அங்க போன உடனே ஒவ்வொரு வீட்டுல 50 கடை 100 கடை போட்டுருக்காப்பா. சும்மா கெட்டாக்கறி கோழிக்கறில உள்ள போச்சுவாரு, அடிக்கிற வெயிலுக்கு சூட்டை கிளப்பிச்சுடா. நானும் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து வெளியே போயிட்டேன். அந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு தண்ணியும் கிடைக்கல, கல்லும் கிடைக்கல, ஒண்ணுமே இல்ல. நல்ல காட்டுக்குள்ள துளசி செடி தலை வளர்ந்து கிடக்குது. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே இந்த துளசியை சாமியா வச்சு கும்பரே சத்தியமா எனக்கு தெரியாது, புடுங்கி வச்சு தேய்ச்ச உடனே அந்த ஊருக்காரங்க பார்த்துட்டாங்க. ஆகா நம்ம குழந்தை வச்சு தேய்ச்சி அசிங்கப்படுத்துறாண்டா, இல்ல வாங்கடா அட்டா பெற்றா குதிரை பின்றாங்க. அடி என்னால தாங்க முடியல. தாங்க முடியாம அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான பெரிய மனுஷன் முடியாது, அவன் அடிக்க நிப்பாட்டு அப்படின்னாரு. ஆகா நம்மளை காப்பாத்த இந்த கும்பலையும் ஒரு நல்ல மகராசம் வந்திருக்காரு அப்படின்னு போட்டு அப்பதான் அவரு என்ன கேட்டாருன்னா, டேய் நம்ம தெய்வத்தை வச்சு அவன் தேய்ச்சி அசிங்கப்படுத்துறான்ல, முதல்ல அவன் தெய்வம் எதிரிகள் அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், ஐயா நீங்க எல்லாம் எப்படி இந்த ஆந்திராவில் வந்து துளசி சாமியா வச்சு கும்பிடுங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு பக்கம் ஒரு செடி இருக்குதுங்க, அந்த செடி கொண்டு வாங்க, தொட்டு கும்பிட்டா ஏன் உசுறு போக சொன்னேன். எதுவும் தேவடி கேட்டா பாரு, இந்த ஆத்தால வாய்க்கக்கெல்லாம் கொஞ்சம் செங்கட்டி இதுதாங்க எங்க ஊருக்கே தெய்வம் சொல்லிட்டேன். இதுல போய் சரி போயிட்டு வந்துட்டாங்க. தெய்வமே தொட்டு கும்பிட்ட பாரு, அந்த ஊருக்கார கம்மிட்டு இருப்பாங்களா? ஏய் அவன் அடிக்கிறா, நம்ம தெய்வத்தை எந்த இடத்துல வச்சு தேய்ச்சி அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி அவன் தெய்வத்தை நம்மளாம் அவஸ்தைக்கு வரும்டா. எனக்கு செந்தட்டி கையில தொட்டாலேயே பிச்சுது கிடக்கு, அங்க வச்சு தேய்ச்சா எப்படி இருக்கு? ஆம்பளைகள் கெட்டாமட்டு போதில் இருக்காங்க, எல்லாம் வச்சு வெறுக்கு தேய்க்கிறாங்க, இல்ல பிப்ப எடுத்து சாய் நம்ம சங்கு ஐயோ அப்பா தாண்டாங்க. இதுல பாருங்க ஆம்பளை பசங்க தேய்ச்சாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்க அங்க மனமள வச்சுவாரு, தாங்க முடியல. இவனா நம்ம தெய்வதசியப்படுத்துற மலாம் சும்மா ஆம்பளை பொம்பளை ஊரே சங்கு சங்கு ஐயோ அப்பா தாண்டாங்க. அதுல அவன் சொல்றான் பாரியா, மக்கள் நம்ம சாமியை விட மக்கள் தமிழ்நாட்டு சாமியை தாண்ட ரொம்ப சக்தி அதிகம் சொன்னா பாரு. நேரா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் இன்னைக்கு நம்ம நச்சனூர்ல வந்து நான் நிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து கூட்டமா நாடகம் பாக்குறீங்க, ஏதோ 1-2 காட்டு பக்கம் போவீங்க, போறதுனால போங்க, கையில தண்ணி கொண்டு போயிருங்க, ஒரு கல்லை பொறுக்கிட்டு போயிருக்க, ஒரு பேப்பராவது எடுத்து போயிருக்க. நீங்க போய் உட்கார்ந்த வேகத்துல பக்கத்துல செடி தானே இருக்குது, எதார்த்தமா பிடுங்கி தேய்ச்சிக்க. அப்புறம் விடிய வரைக்கும் நாடகம் பார்க்க முடியாதுங்க, அந்த பிப்பு போடுறத தாங்கிறதுக்கு நம்ம ஊசி போட்டாலும் நிற்காது. அந்த மாதிரி கேட்டுக்கொண்டு அனைத்து உள்ளங்களையும் வருக வருக வரவேற்று எங்களுக்கு பழனிசாமி பெரியசாமி நாடக கலைஞர் சார்பிலே வணக்கம் செய்து கொண்டு உங்களை போய் விட்டு பேசினாமே. கண்ணால நாடகத்தை பார்த்திருக்கு, காவால பாட்டுகளை கேட்டிருக்கு, கண்ணால நாடகத்தை பார்த்திருக்கு, காவால பாட்டுகளை கேட்டிருக்கு. என்ன ஒரு காரணம் கேளு, உள்ள வந்து பொம்பளை பிள்ளைங்க ஓரஞ்சாரமா மரப்பு கட்டி துணி மாத்திட்டு இருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா பின்னாடி ஒரு ஸ்கிரீன் தான் கட்டி இருக்காங்க. நாடகம் அவுத்துட்டா பொம்பளை பிள்ளை துணி மாத்துறது அப்படியே தெரியும். அந்த மாதிரி ஏன்னா நேற்றுக்கு போன ஊர்ல அந்த மாதிரி நடந்து போச்சு, சுத்தி கீத்து அடைச்சிருக்காங்க.
அந்த கீர்த்தி மட்டும் சந்து வழியா பின்னாடி போய் ஒரு 40 பசங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய துணி மாத்துறத. ஆமா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர் நாட்டாமக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. என்னடா இந்த 40 வயது அங்கேயே நிக்கிறானுங்களே, என்ன பண்றானு தெரியல. அப்படி ஓடி பின்னாடி போகணும் அப்படின்னா பாரு. இவன் இந்த 40 பசங்க முன்னாடி வந்து நாடாமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச உடனே அந்த ஊர் நாட்டாமக்காரர் என்னடா இந்த வரைக்கும் பார்த்தாங்க அப்படின்னா அப்பதான் உள்ள வந்து டான்ஸ் கேர் துணி பார்க்கும் போது அது கீர்த்த மட்டும் வழியா அவரு பார்த்துருக்காரு. பார்த்த உடனே சேரை கொண்டு எங்களை ஓட்டு உட்காந்தவர்தான். முடிய வரைக்கும் நாடகம் முடிய வரைக்கும் அவர் இருந்துச்சு, முன்னாடி வரல. அந்த மாதிரி நம்ம ஊர் நாட்டம் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. நம்ம ஊர்ல பசங்க யாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்ல உள்ளங்களை கேட்டுக்கொண்டு பின்னாடி போகாதீங்க பார்க்காதீங்க. நாடகத்தை பார்த்துட்டு அதால பார்த்து ஹலோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாள இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தானாட்டு பாட்டு நன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தானாட்டு பாட்டு நன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தன்னாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் தானாக என்பமடா நகர்ந்தாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் தானாக என்பமடா நகர்ந்தாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் நீராத மாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் நீராத மாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் என்ன தம்பி கடைசி தம்பி வெள்ளமாய் வளர்ந்த பிள்ளை என்ன தம்பி கடைசி தம்பி வெள்ளமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவையில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக இன்னார் ரெட்டிப்பட்டி தனுஷ் அண்ணா அவர்கள் இன்னார் ரெட்டிப்பட்டியை சேர்ந்து தனுஷ் அண்ணா இந்த பாடலை பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பு பெற்றிருக்காரு. அன்பு சகோதரர்களுக்கு அன்பு சகோதரர்களுக்கு நன்றி.
என்னைய படுக்க வச்சு எதுல வாசிப்பேன் வாசிக்க முடியாது. ஏறி நின்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால உட்காந்துங்க. நீ சிரிச்சாதான் எனக்கு கிளம்புறாங்குது. சிரிக்கிறதா இல்லையா? கொசு வேற கடிக்குதா? அது ஃபேன் வேற உள்ள இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேனை கொண்டாந்து வைக்கலாம். சொல்லிடுறதுக்கா தன்ன நானே 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 தானே நானே நானே
ஏங்க என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வாயை விட்டு சொல்லவும் முடியாது. எதை வச்சு சொல்லிக்கிறேன்னு சொல்றீங்க? இல்லண்ணே, நான் வேற இடுப்பாட்டினா அவர் சிரிக்கிறாரு, கையாட்டினா அவர் சிரிக்கிறாரு. சிரிக்கிறதா இல்லையா? சிரிச்சுட்டு வாசிச்சாதான் அருமையான பக்கமே தான். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. சிரிப்பு அது மட்டும் இல்லாம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அருமையான மிருதங்க. மிருதங்கத்தை பார்த்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரொம்ப ஆண்டு ஆயிடுச்சா? ஆமாண்ணே. எந்த ஆந்திர பக்கம் இல்லங்க, அவர் கரூர்ல தான் இருக்காரு. நானும் அவர் சேர்ந்த மாதிரி போய் ரொம்ப நாளா ஆயிடுச்சு. நாங்களே முந்தா நாள் சந்திச்சேன். ஏன்னா உங்களை அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன், அதனால உங்களை நான் தெரியும். ஆமா, அவரை தாங்க நான் போடவே இல்லை. நாடகத்துல தேதி கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடி நல்லா சந்திச்சாங்க, இப்ப அவரை சந்திக்க முடியல. வெட்டிக்காரன் சொல்ல வேண்டியது இல்லை, அவரை டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மிருதக்காரர எப்படி பிடிச்சிருக்கா? என்னத்த என்னைய பிடிச்சிருக்கா? அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ வேண்டாங்கிறாரு. கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னாடி பார்த்து என்னென்ன பண்றது? கண்ணாடத்தோட வரந்தேடி
சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ ஐயோ எரியுதுடா 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 தண்ணியை ஊத்தி குடிடா பப்பனு. ஏ மாப்பிள ஏடா சித்தப்பா தண்ணி ஊத்தி குடிச்சாலும் எரியுது சித்தப்பா ஆமா குடிச்சாலும் எரியுது சரி சித்தப்பா நாடகம் சேர்த்து ஆடுனா எரியுது சரி சித்தப்பா சங்கத்துக்கு வந்தா ஒரே எரிச்சலா சரி எரியுது சித்தப்பா காலாண்ட தூக்கி பார்த்தா எரியுது சரி சித்தப்பா என்னடா வரிசையா இவனுக்கே நாடகம் இருக்கே நமக்கு நாடகமே இல்லையா அப்படி மாட்டா ஒரே எரிச்சலா எரியுது சரி பெரியப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலைல சம்பளம் சேர்த்து கேட்டா ஏஜென்ட்டுக்கெல்லாம் எரியுது ஐயோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போன உடனே அங்க வந்து கந்துக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வசூல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரே எரிச்சலா எரியுது வாங்கணுக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில வாழ்ற விட பேசாம செத்து தொலைஞ்சிடாம பார்த்தா ஒரே பிரச்சனையாவே இருக்குதுடா. ஏப்பா சாக வேண்டியதானே? என்ன காரணம் கேட்டா என்னது? செத்தா உயிர் போகுமா போகாதான்னு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா உயிர் போறதே சாகிறது இல்லப்பா நம்மள எரிப்பாங்களா புதைப்பாங்களான்னு ஒரே பிரச்சனையா இருக்குது. ஆனா புதைச்சா என்ன எரிச்சா என்ன? இல்லங்க எரிச்சல்ல புல்லு முளைக்குமா முளைக்காதான்னு ஒரே பிரச்சனையா அது இருக்குது. முளைச்சா என்ன முளைக்காட்டி என்ன? இல்லங்க இந்த புல்லு மாடு திங்குமா திங்காதான்னு ஒரே பிரச்சனையா இருக்குது. இன்னும் திங்காட்டி என்னப்பா? இல்லப்பா இந்த பாலை எல்லாரும் குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க ஒரே பிரச்சனையா இருக்குது. குடிச்சா என்ன குடிக்காட்டி போனா என்ன? இந்த பாலை குடிக்கிறவங்க என்னை மாதிரி உயிரோட இருப்பாங்களா செத்து போயிடுவாங்க பெரிய பிரச்சனை இருக்குது. ஏய் என்னையா மாத்தி மாத்தி பேசுதுக்கா? என்ன பண்றது அந்த மாதிரி சண்முகம் வந்த உடனே பொம்பளை போய் பார்த்திருக்கோம். இந்த புள்ள போத யாருன்னு கேட்போம், அப்புறமா பாப்போம், அப்புறமா தான் ஹலோ ஹாய் பாவம்டா. டேய் சண்முகம் இந்த பிள்ளைய பாத்தியா அழகான மண்டையை படைச்சு அழகான தொண்டையை படைச்சு படைச்சு அழகான புடவை படைச்சு கடைசியில ஆண்டவன் இந்த பிள்ளைக்கு வாயில கொடுத்துட்டாடா. என்னப்பா வாயை ஊமை ஆக்கிட்டாடா. நல்ல அனுபவம் பரவாயில்ல நல்லா ஆட்டுது பாப்பா பரவாயில்ல பரவாயில்ல. டேய் பிள்ளைய பாத்தியா ஆட்டுறது எப்படி பாத்தியா? 4 விடி அரிசி போட்டு ஆட்டி எடுக்க மாட்டேங்கிறான். கிரைண்டர் பெருசுறோம் கிரைண்டர் பெருசுரா இருக்கட்டும் ஏரியா பெருசு. பின்னாடி போஸ்ட் ஆபீஸ் பெருசா இருந்தா அடேங்கப்பா முன்னாடி ஹெட் ஆபீஸ் எப்படி இருக்கு? ஹெட் ஆபீஸ் சொல்லவே வேணாம். அதெல்லாம் வர்ணிக்கிறோம்ல. எப்படிப்பா? அதனால பிள்ளை பார்த்த உடனே எனக்கு வர்ணிக்கலாமான ஒரு ஆசை. செவிட்டு முண்டே முண்டே ஊம முண்டை செவிட்டு முண்டை எப்படி பேபி அட ஊருக்கு எடுத்த முண்டை அட பொறா கண்ணு முண்டை அட வெறி எடுத்த முண்டை. என்னோட பிள்ளை எல்லாத்துக்கும் கை கொடுக்குற ரொம்ப சௌகரியமா போச்சுடா. சண்முக இந்த பிள்ளைய வந்து நம்ம கட்டி பிடிச்சு முத்த கொடுத்து என்ன செஞ்சாலும் கூட யாருக்கிட்டையும் சொல்லாதுடா சொல்லாது.
4 பேர் வேணுமா? ஐயோ என்ன 4 பேரை கேக்குற? ஐயோ 4 பேரா? ஐயோ வேணாம். பே பே காலையா? சரி பரவாயில்ல. காலை 4 பேரை புக்கிங் பண்ணிருக்காங்களா? எங்க ரூம் போட்டிருக்கீங்க? ஓ அப்படியா? ஓ காலையில 4 பேர்த்த போய் வாயில குடிச்சு சுருக்கா சொன்ன மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்க நடுப்பான இருக்க வீணா பண்ண மேல வெறும் மேல நாத்தித்த மேல முள்ள மாதிரி மேல முடிச்ச மேல வாங்கிட்டு போற மேல உங்க நாச்சா சிக்கேட் ஒன்ற ஃபூல் பேசுமா எல்லாம் பேசு தமிழச்சியே பேசு அங்க பைக் எல்லாம் வாலி வச்சிருக்க புள்ள நம்ம எல்லாம் பேசிட்டு ஆமாயா அந்த வீணா பண்ண மேல வெறும் மேல நாத்தித்த மேல முள்ள மாதிரி மேல முடிச்ச மேல குண்டாமான பொம்பளை வந்து ஊமையா நடிச்சா நீ எது வேணாலும் பேசியா ஏண்டா மூதேவியா நீ ஆளை மூச்சை வேற மூதே வேல அங்க ஒரு பொம்பளை புள்ள வந்து கட்டி பிடிக்க வர கட்டி பிடிச்சா நம்ம சேர நிப்படா நீ முதல்ல எங்க இருந்து வர்ற எங்க இருந்து வரன்னு கேக்குறேன் ஏமா ஒரு ஆம்பளை பார்த்து நீ வாட்டில வந்த உடனே ஊமச்சார பண்ண இவ்வளவு தூரம் வாய் பேசல வெளியே பேசல நீ ஏற்கனவே முதல்ல பேசிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு பாப்பா நான் ஊமையா ஒட்டா நடிச்சேன் நீ நல்ல நீ ஏன் கேட்ட நீ உன்னை சோதனை பண்ணி பார்த்தேன் அப்படியா ஏங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்கல்ல நீ இப்படி கேட்டீங்களே ஒரு ஆம்பளை பார்த்து அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்ற இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அவனே இவனே அப்படி ஒரு கேட்டியே இங்க பாருங்க நீங்க கேட்டதை பத்தி எனக்கு கூட வருத்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க பேசினா ஆம்பளைங்க கோவப்படப்படாது. கோவப்பட்டோம்னா இந்த கம்பத்துக்கு இந்த கும்பத்தை கொண்டு சேர்த்த முடியாது. தமிழத்தை உணவு சாப்பிடுறேன். ஆமா ஐயோ அந்த மாதிரி என்ன ஒரு காரணம் இப்ப நீ கேட்டியமா அறிவு சூடு சொரணை வெக்க மான ரோசம் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு உன்னை மாதிரி பொம்பளை நான் கண்ணை பார்க்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து இப்ப எல்லாத்தையும் இழந்து மட்டும் தான் நிக்கிறேன். ஆமா ஆமா அதாவது பொம்பளை பிள்ளை எங்க பாப்பனா பொம்பளை பிள்ளை எங்க இருக்குமா அங்க பாப்பேன். இங்க நான் எங்க இருந்து தெரியுமா? உள்ள இருந்து வர்றேன். இல்லவா ஜெயில இருந்து வெளியே அதோட பெருசு 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 கட்டி பிடிச்சியா அதோட பெருசு கைய பிடிச்சிருத்தியா அதோட பெருசு அதோட பெருசா வேற எங்க பெருசு கற்பழிப்பு கேஸ் கற்பழிப்பா ஆமாங்க ஆத்தாடி யாரு கற்பழிச்ச எனக்கு ஒரு ஓட்டு அடிச்சாலே தாங்காதுமா நான் 2 ஓட்டு அடிச்சு வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி சேலைக்கு பாட்டி போட்டு குறுகுறு பப்பனுக்கு ஆறு மடத்து கிடந்தா போய் கதவை திறந்தேன் உம்முன்னு கண்ணுக்கு தெரிஞ்சது என் பொண்டாட்டி சேலதாமா கண்ணுக்கு தெரிஞ்சது என் பொண்டாட்டி தான் படுத்திருக்கா அப்படி போய் போதையில போய் பாட்டி கற்பழிச்சு போட பாப்பா என்னை கொண்டு உடனே உள்ள வச்சாங்க ஈபிக்கு 302 செக்ஷன் படி 255 465 செக்ஷன் படி ஏய் இந்த நம்பர் என்ன தெரியுமா? நம்ம சங்க நம்பரா ஏய் முதல் நம்பரே அதான்டா. ஏடா பாய் பண்ண நம்ம நம்பரை மறக்கலாமா நம்ம சங்கத்தை மறக்கலாமா? அப்ப போட்டு அங்க தூக்கு தானே கொடுத்துட்டாங்க. வேணாங்க அவனை தூக்க போய சத்தம் வந்துச்சு. என் பொண்டாட்டி தான் கத்திரி வந்தா நினைச்சு பார்த்தேன். என் பொண்டாட்டி என்னை காப்பாத்த ஓடி வந்தா நினைச்சேன். ஆனா வந்தது என் பொண்டாட்டி வரல என் பாட்டி தாமா வந்தா. ஆமாமா வந்து ஏமா என்னமா கேக்குறாங்க இந்த அளவுக்கு கூட சித்திரவதை பண்ணிருக்கிறியா அவனை தூக்கில போனதுக்கு கேக்குறாங்க. கேட்கறவங்க அப்பதான் என் பாட்டி சொல்றா சாமி என் பேராண்டி மட்டும் தூக்கில போட்டுறாதீங்க நீங்க மத்தது என்ன பண்ணாலும் பண்ணுங்க அவனை மட்டும் சாவடிச்சு கூடாதீங்க அப்படின்னு ஏமான்னு கேக்குறாங்க. என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. என் பேராண்டி நொங்க கழட்டி விட்டேன் அவனை ஜாமீன்ல வெளியே விடுங்க அப்படின்னு கூட்டி விட்டாப்பா. அப்பனா உங்களை தூக்குல போடல பாட்டினாலே வெளிய வந்தீங்க. ஆமா பரவாயில்லை பாட்டியை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? நல்லாவே இருக்கா. பாட்டி மாசமா இருக்கா? பாட்டி இப்போதான் 9 மாசம் முழுகாம இருக்கா. 9 மாசமா? காலெல்லாம் வளகா போடலான்னு இருக்கா காலையில. பரவாயில்லைங்க. அதனால இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க? இல்லங்க இந்த இடத்துக்கு வந்தா நீங்க வந்து நல்லா ஆடி பாடி விளையாட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களை பார்த்த உடனே புடிச்சு போச்சுங்க. எனக்கு உங்களை பார்த்தா புடிச்சு போச்சுங்க. அப்படியா? என்ன வியாபாரம் பண்றீங்களா? ஆமாங்க. என்ன வியாபாரம் பண்றீங்க? இந்த இடத்துல வந்து ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் மாதுளம் பழம் சப்பட்டா. சப்பட்டாவா? கொஞ்சம் சீக்கிரமா சமமா. எதுக்குயா? சப்பறதா நான் சப்ப இப்படித்தாமா நான் என்ன பண்ணுறேன் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். வீட்டுக்கு போனாட்டு உட்காந்துருந்தேன். கூடையில ஒருத்தர் வச்சுட்டு சப்போட்டா பழம் வச்சுட்டே வந்தாரு.
சரி ஆம்பளை ஆளு. ஆமா வித்துக்கிட்டே வந்தாரு. சப்பட்டா ரூபாய்க்கு 4 சப்பட்டா, ரூபாய்க்கு 4 சப்பட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சப்போட்டான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ரூபாய்க்கு 4 சப்போட்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவன் சப்பட்டா நான் சப்பட்டா ரூபாய்க்கு 4 சப்பட்டா அப்படின்னு கேட்டே வந்தேன். அப்பதான் அவனை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன்னா, தம்பி அப்புறம் சீக்கிரமா 4 சப்பு சப்பிட்டு போடா, பஸ் போயிட்டா நான் கை போயிரு அப்படின்னு. ஆளை பாரு முதவி. அப்புறம் தான் விளக்கமா சொல்றேன், ஏய் நான் சப்போட்டா வியாபாரம் பண்றேன் அப்படிங்கிறியா? அதான் நானும் சொல்றேன். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளம் பழம் 4 சப்போட்டா 10 ரூபா. அப்படியா? பரவாயில்லங்க. ஏங்க நீங்க ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளை பழம் வியாபாரம் பண்றீங்க, சப்போட்டா பழம் வியாபாரம் பண்றீங்க. சப்போட்டா பழம் வியாபாரம் பண்றேன். நீங்க என்ன வியாபாரம்? நம்மளுங்களா? நம்மளது மொந்த வாழையை பார்த்திருக்கீங்களா? மொந்த வாழை பழமா? ஆமாங்க. ஐயா அது ரொம்ப பெருசா இருக்குமே. ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு தோல் பிடிக்குமா அந்த மொந்த வாழை பழம் பிடிக்குமா? ஏங்க தோலுக்குள்ள இருக்க பழம் தாங்க முக்கியமே. ஏங்க முதல்ல தோல் தாங்க முக்கியம். அத தாங்க சொல்றேங்க. தோலை எடுத்தாதான் பழத்தை பார்க்க முடியும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவீங்களா? இட்லிக்கு சட்னிக்கு என்ன தேவை? இட்லிக்கு சட்னிக்கு என்ன தேவைன்னு கேக்குறீங்களா? இட்லிக்கு சட்னிக்கு வாய் தேவை. சாப்பிடுறதுக்கு முத மாவுல தான் இட்லி ஊத்த முடியும், சட்னி அதை தான் தொட்டு திங்க முடியும். இப்ப பொம்பளை பிள்ளைங்க நீங்க எல்லாம் வீட்டுல குளிக்கிறீங்கல்ல, என்ன போட்டு குளிப்பீங்க? என்ன போட்டுன்னா சோப் போட்டு குளிப்போம். இல்லங்க, முத தாப்பா போடுங்க கதவுக்கு. நீங்க வாரு, எனக்கு என்ன குளிச்சு வச்சுங்க. இந்த உட்காந்துருக்க பாரு, இல்ல காய்ச்சி ஓடி ஆளு கிடைக்காம உட்காந்துக்க பாரு மிருதக்காரன். அவன்னா வந்து உடனே தாங்க முடியாது. ஆமா பாருங்க. இப்ப உங்க வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. யாரு மகன்? ஏய் புனிதமணி சல்லுவா சொல்லுப்பா. நீ இன்ன வரையும் சொல்லவே இல்லையாப்பா. நீ கேட்டுதான் நான் சொல்றேன். இது உன் பிள்ளையாடா? ஏன் பிள்ளையா? என்ன பிள்ளை? உன் பிள்ளையான்னு கேட்டேன். பரவாயில்ல, உங்க ஏன் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய படத்தை பாத்துக்கா? சைஸ் மதியா? கை கடக்குமா? கை கடக்குமா? நீங்க என்ன சொன்னீங்களே? ஐயோ இறந்த பழம்னா இவ்வளவு அள்ளி தரவான்னு கேட்டேன். ஓ இவ்வளவு அள்ளி தரவான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அள்ளி போடணுமா இல்ல புடி கணக்கு போடணுமா இல்ல உலக கணக்கு வேணுமா? அள்ளி போறது நாளைக்கு. அர்ச்சனை யார் நீங்க போடுறீங்களா? ஆமா அர்ச்சனை நான் போடான்னு இருக்கேன். அள்ளி நீங்க போடுங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஊர்ல பணம் கொடுத்துருக்கேன். ஐயோ அரே நீ கிருஷ்ணனா அப்படிக்கா? ஏங்க நிர்வாகர் கிருஷ்ணனா ஆல்ரவுண்டர் என்ன போடுங்க? அவரா? அவரு புலேத்ரே பரவாயில்ல. எத்தனையோ பேர் உங்க பல இப்படி பல வியாபாரம் பாக்குறீங்க. நம்ம தெரியுமா அம்மா வாழை போலா? எங்கயா கூப்பிடுற? வாழைப்பழம்மா. எந்த பக்கம் கூப்பிடுற? அங்க உட்கார்ந்து இருக்காங்க, அந்த சைடு ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க. போற வரைக்கும் லைட் எரியுது. வாழ போலானா எங்க போறது? ஒண்ணும் கவலைப்படாத. சரியான ஆம்பளை வந்து இறங்கி வாய போலாம். சரியான ஆம்பளை அந்த வாய போலாம். இங்க பாருங்க, அதான் வந்து இப்ப நான் இறங்கி வந்துருவேன். என்ன தெரியுமா? காலையில நான் கிராம வீடு பணம் கட்டணும். கிராம வீடுகள் பணம் கட்டணும். நாடகம் கட்டதான் காசு வாங்க முடியும். என்னைய முதல்ல அழைச்சு போனீங்கன்னா கிராம வீடுகள். கிராம வீடுகள் பணம் கட்டுறதுக்கு அந்த புள்ள கூப்பிட்டா போறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க போனா நாடகம் கட்டி போற ஏஜென்ட் சம்பளம் கொடுக்க மாட்டாரா? அவன் காலைல எப்படா குழு பணம் கட்டுறது? மாதிரி செக்கச்ச வந்த பழம் இது தேனாட்ட இடுக்கி பழம் நீங்க புடிச்சு பார்க்க வாட்டமா, எங்க பழத்தை கொஞ்சம் புடிச்சு பார்க்க வாட்டமா, வாங்கம்மா எங்க வாழைப்பழத்தை வாயில வச்சு பாருமா. வாழைப்பழத்தை வாயில தானே சாப்பிடுவாங்க, அப்படி எதுல சாப்பிடுவாங்க? எனக்கு பேர் வாழைப்பழம் திங்கணும் போல இருக்கு. அப்படியா? வாழைப்பழத்தை பார்க்கலாம். ரெடியா? எங்க பழத்தை காட்டு. யா உள்ளவையா எங்க அப்பா
உன் பலத்தை காமிச்சா என் பலம் தன்னை போல வெளியே வரும். அவங்க பணம் வெட்டி போச்சியா? எங்க அப்பா உள்ள வச்சிருந்துச்சு, பின்னாடியால வந்து பழத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? இப்ப பழத்தை எனக்கு வேணும்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் எடுத்துருவாங்க. நான் எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு பழம் தான் வச்சிருக்கேன். எங்க அப்பா கொடுத்த பழத்தை சரி பத்திரமா உள்ள இருக்கு. நம்ம வியாபாரத்தை முடிச்சு உள்ள போய் சாப்பிட. சரி பரவாயில்லைங்க. உனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது வாழைப்பழம். நல்லதுமா தொண்டைக்கு. அடி கொஞ்சம் வயசு கோடி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட எடுக்காமல கொஞ்சம் வயசு சொன்ன வயசு தெரிஞ்சுக்கா முன்ன கொஞ்சம் போக கருவுக்கு இதுக்கிட்ட அந்த காலத்துல உள்ள டான்ஸ் எல்லாம் வந்து இப்பெல்லாம் போடவே மாட்டாங்க. ஒரு பாவாடை சட்டை மட்டும்தான் ஆடுறதுக்கு சௌகரியமா இருக்குன்னு சொல்லி நீங்க என்னன்னா வெளியே வரும்போதே இத்தனை நகையை போட்டுக்கிறீங்க, காலத்துக்கு முடியாது பாவாடை வேற கட்டிக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா. அப்புறம் வரும்போது நீ போட்டுக்கிறியா? கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அது எந்த கொண்டே போட்டாலுமே என்ன கொண்ட போட்டாலுமே உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அது கொண்ட நல்ல குழுக்கள் போட்டா தமாட்டவர் எனக்கு கொலசாமி கோவிலுக்கு உத்தமோடு ஆக்கிடுவோம். உள்ள பயந்துருவாங்க, உள்ள பயந்துரும். கொஞ்சம் விட்டா நெத்திக்கு நேரம் கொண்டு வந்துருக்கீங்க போல இருக்கு. அலத்தி அம்பிட்டு வந்து கீழே இருக்கிற என்ன பண்ண முடியும்? நீங்களே இவ்வளவு பெரிய வளர்த்தியா இருக்கீங்களே. ஆமா, ஆனா நம்ம தம்பி எப்படி கேக்குறியா? கவலைப்படாதீங்க, உள்ளதான் இருக்க போறீங்க. ஆத்தோட கொடிக்காவா ஆத்தோரம் கொடிக்காவா அருமருமா வெத்தலையா அரும்பருமா வெத்தலையா அடி போட்டாலும் வாய் சிவக்கும் கொண்டாலும் வாய் சிவக்கும் உன்னை போட்டு விட்டா இந்த மேல கலகலக்கும், உன்னை போட்டு விட்டா இந்த மேல கலகலக்கும். அடினா உரசுக்கிட்டே பாரு நீ விட்டா
அண்ணா, என்ன முட்டியெல்லாம் அடிக்கிறீங்க? பரவாயில்ல, முட்டி அடிக்கிறாரு. அதே மாதிரி நானும் படிக்கணுமா? இப்ப அடிச்சதா ஒரு காலம். எல்லரிசி ஓவியம்மா மச்சான், எனக்கு வாழ்ந்த சித்திரமா. அதுதான்டா உனக்கு கொடுத்து வச்ச ஒண்ணு வரும்போது பிய தண்ணி பேருக்குது யோகம் சொல்லுடா கழுதை போட்டிருக்கால என்னை பாரு யோகம் வரும்னு அதை விட மோசமானவன்டா உட்காந்துருச்சு இலைய போட்டு சொத்து வைங்க ஒரு குச்சி தேவைனால பிச்சு விளையாடலாம். பிச்சு தம்பளை விளையாடணும் சரியில்லைண்ணே, அதனால உன் குச்சி தான். அண்ணே அதெல்லாம் அப்பா குச்சியை வாங்குறது தப்பே இல்லை. அப்படியா? ஆமா, பிள்ளை குச்சி கொடுக்குறது. குச்சி கொடுப்போம். மாலை கருக்களிலே மயிர்த்தோ வேலையிலே சோலை மலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு இந்ததும்பா தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞர் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞர்
ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா காதல பண்ணுண்ணா. அண்ணாவா? காதல பண்ணுண்ணா. நாடகம் வேண்டாம், ஒரு வெங்காயம் வேண்டாம். யானா என்ன அண்ணா பிரிய? தாத்தான்னு சொன்னா தாத்தான்னு சொன்னா பேத்தின்றுவேன். மாமான்னு சொன்னா மாமான்னு சொன்னா என் கொழுந்துன்றுவேன். மச்சான்னு சொன்னா மச்சான்னு சொன்னா என் மதினின்றுவேன். அத்தான்னு சொன்னா அத்தான்னு சொன்னா வாத்தான்றுவேன். என்ன சொன்னாதான் ஒத்துப்பீங்க. நான் இது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேமா. சரி பரவாயில்ல, நீங்க மாமானே என்னை கூப்பிடுங்க. அதனால அன்பே, காதல பண்ண போறீங்க. என் ஆறு வீரே, என் பசியை தீர்க்கும் இந்த பழைய சோத்து பானையே, என் இச்சைக்கு கிடைக்கும் இந்த பச்சை மிளகாயே, நான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன் கீரை போண்டாவே. அதனால நான் வரலீங்க போதுமணி, சொல்லுங்க. அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு பெண்ணாகவே பிறக்க வேண்டும். நான் ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். நீ குளித்து தலைமொழியை என் முன்னாடி அம்மனமாக நிற்க வேண்டும். கண்ணாடியாக இருக்கணுமா? மயக்கமில்லே உங்கள் மௌனமில்லே, மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன உங்கள் மௌனமில்லை, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கமில்லே உங்கள் சரணமில்லே, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதும் கண்ணா, காதலுக்கே வரும் காணிக்கையில் நினைப்பதுவே கண்ணா. போலே வரும் அது தேவதை போலே நீயாரே, பூவாரை வருமே விளையாடே. காலம் விழுந்த கூந்தல் கண்ணத்திலே போலவிலே, கைவலையும் மயிரிடையும் கட்டி அணைத்து கருப்பாரே. மயக்கமில்லை மௌனமில்லை, மணி மாளிகை தாக்கமே. தயக்கமில்லை உங்கள் சரணமில்லை, அன்பு காணிக்கை நாட்டமே. பாடி வரும் மன்னடியோரை உன்னை பாத பூஜை செய்து வரே. ஓடி வரும் மன்ன ஓரையிலே உள்ளது திறந்திலையாரே. மல்லிகை கரைக்கு மெல்லிய நீரே, மந்திர போட்டு தாராட்டே. அள்ளியது வள்ளி மலையிலே பண்ணை உன்னை சீரா. மயக்கமில்லை உங்கள் மௌனமில்லை, மணி மாளிகை தான் கண்ணே. அன்னத்தை பெற்ற கைகளில் நான் மதி நான் உடமாட்டேன். கண்ணை சீர்க்கும் நீளத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன். உண்மையெல்லாம் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கமில்லை உங்கள் மௌனமில்லை, மணி மாளிகை தான் கண்ணே.
தயக்கமில்லை உள்ளம் சலனமில்லை அன்பு தாடிக்கிறான் அன்பு தாடிக்கிறான். சித்தப்பா எனக்கு உங்களை போய் ஏதாவது ஒரு முறையை சொல்லி கூப்பிடு. நீ என்ன சித்தப்பங்கிற அண்ணங்கிற தம்பிங்கிற உங்களே சித்தப்பான்னு சொன்ன எங்க அப்பாவை அப்புறம் வா. ஆமா. சரி சரி அவருக்கு உங்க மாமனாரு அதனால மரியாதை கொடுக்கணும். அவர் தப்பெல்லாம் பேசக்கூடாது. சண்முகம்னு நம்ம கூப்பிடவே கூடாது. சரிங்க சரிங்க ஏன்னா இங்க வாடானெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி மாமனாரே ஐயோ வாடலாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி நீங்க வாங்கனே மிருதகர மாமா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அவர் யார் தெரியுமா? அவர் எங்க சின்னண்ணன். சின்ன அண்ணனா? வாங்க மச்சாய். மச்ச சின்ன பிள்ளை இருந்து அவர் தாங்க வச்சு இருக்கிறாரு. தெரியுங்க. என்னன்னு அவன அதுக்கு தான் ஐடியா பாதுகாப்பா வச்சிருக்காரு. ஐயா கரூருக்கு வாமாளி உன்னை நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாரா? இன்னும் கொண்டு வரலையா? இழிச்சாரு. அது கூட லாயம். எங்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது. தூங்குறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது அவனுக்கு. நம்பி போனாலும் போகலாம். இவரை நம்பி எங்கேயுமே போக முடியாது. ஆனா நீங்க வரங்க செத்த மாமுங்க அவரு. ஆமா அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தனை மறந்து அடியே ஒண்ணு பட்டதுமே அத்தமாக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனையும் மறந்து முட்டே அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுதமே உன்னை புத்தகமே நான் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமா மக ஒண்ணு நினைச்சு மல்லிக முட்டும் அழகு வச்சேன் மச்சான் ஒண்ணு பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்து அத்தானே அத வச்சேனே நான் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. உயிர் கத்தும் தோப்புக்குள்ளே ஒரு பார்க்கையிலே மனசுக்குள்ளே துடிச்ச பொண்ணு மனமனது சரியில்லையா வெயில் வரும் நேரத்தில மொத்தமாடி வடக போல நீங்க எல்லா நேரத்தில எனக்கு மட்டும் காயலையா. கண்ணால வளர்ந்துருக்கு கண்ணால குறவுருக்கு என்னோட மனசுக்குள்ளே பொல்லாத கதை வச்சு மாமா நான் ஆண்டிருப்பேன் தவணைங்க பூத்திருப்பேன் அக்கமாக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனையும் மறந்து முட்டே அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுவமே உன்னை கொஞ்சமே நான் வெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை வந்து வரவில்லை. திருவான புரியாட்டம் தலையில வந்துரண்டி தாடி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தேடுதண்டி கைக்கு கட்டி காத்திருக்கு இந்த லாபத்துல இருக்கு அருகிலும் நான் சோழிச்சு இந்த லாபத்துல இருக்கு. அண்ணாடு காட்டிய போது உனக்கு முதல் வலிச்ச மனைவிய நான் வெள்ளதோ மனசு குறிச்சு நாள் குறிச்சு அத்தமாக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து முட்டே அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுடமே உன்னை கொஞ்சமே நான் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமா மக உன்னை நினைச்சு மல்லிக முட்டும் தலையில் வச்சேன் மற்றவன வந்த நிமிஷம் அத்தனைக்கும் மனசு அத்தானே அத வச்சேனே நான் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. ஏய் செல்வா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை காதல எனக்கு வாழ்க்கை நம்பாதியே. நான் காதல் பண்றேன்னு நினைச்சு நீ ஏங்கிட்டு இருக்காரா? நீ மட்டும் காதலை மட்டும் என்னைக்கு பின்னாடி நம்பி அலையாத. கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்டாட்டி மட்டும் வாழணும்னு ஆசைப்படு. என்னை மாதிரி நீ கண்ட பக்கமெல்லாம் அலையாதரா.
நான் எங்கடா உன் கூட சேர்ந்தடைஞ்ச கண்டா? அது நான் சொல்றத கேளு. இந்த மிருதங்கார கூட சேர்ந்துனா சுத்தமா நீ கெட்டு போயிருவேன். நல்லா போய் நிறைய பக்கம் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். போற பக்கமெல்லாம் உதவாங்கிறத அவனுக்கு வேலையா இருக்குது. ஐயா. போனவெல்லாம் எல்லாம் 5000 பணம்